ஜனம் தமிழ் நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள் நம்மை போலவே உயிர் இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாகத்தான் நம்முடைய சித்தர்கள் பார்த்தாங்க. நாம் எப்படி இறை கதி அடைய வேண்டும், நற்கதி அடைய வேண்டும்னு ஒரு கொள்கையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அதே போல நிறைய தாவரங்கள் அவற்றுடைய பரிணாம வளர்ச்சியை நாம் பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் ஆச்சரியம் மேலிடுறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வெறும் மருந்தாக மட்டுமல்ல, எவ்வாறு இறைவனோடு நாம் சேர வேண்டும்ங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அழிஞ்சில் அப்படிங்கிற ஒரு அழகான மரத்தை பற்றி தான் நாம் பார்க்க போறோம். மிகப்பெரிய இறை சக்தி இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் இந்த அழிஞ்சில் மரம்னு சொல்லுவோம். ஆதிசங்கர் சிவானந்த லஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கவிதை தொகுப்புல 61ஆம் பாடல்ல இறைவனை எவ்வாறு நாம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 உதாரணங்கள்ல ஒரு உதாரணமாக அழிஞ்சில் மரத்திலிருந்து காய்த்து விழுகின்ற விதைகள், எல்லா விதைகளும் அல்ல, சில விதைகள் மீண்டும் தானாகவே மரத்தை அடைந்து மரத்தில் ஏறி மரத்தோடு எவ்வாறு ஒட்டி கொள்கிறதோ அதுபோல் இறைவனுடைய பாதத்தை நாம் சரணடைய வேண்டும் அப்படின்றத அழகா சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு நிறைய சிவாலயங்கள்ல இறைத்தன்மையோடு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அழகான அருமரம் தான் அழிஞ்சில். அழிஞ்சில் மரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான குணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு தீர்க்க முடியாத நோயின்னு சொல்லக்கூடிய வகைப்பாட்டியல்ல நீங்க பார்க்கக்கூடிய எல்லா நோயையுமே கட்டுப்படுத்தக்கூடிய, குறிப்பாக உடல் அழுகல்னு சொல்லக்கூடிய, உடலுடைய திசுக்கள் வேகமாக அழிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய எல்லா நோய்களுக்குமே அழிஞ்சில் ஒரு மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு புற்றுநோயை நீங்க எடுத்துக்கலாம், தொழுநோயை நீங்க எடுத்துக்கலாம், ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நமக்கு எதிராக வேலை செய்கிறதுன்னு சொல்லக்கூடிய நோய்களை கூட நீங்க எடுத்துக்கலாம். இது எல்லாத்திலையும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமம் என்ன? உடலுடைய ஆக்கப்பூர்வமான சக்தியை பாதுகாக்கக்கூடிய, மேம்படுத்தக்கூடிய காரணிகள் அந்த சக்தியை இழந்து போய் நோய்க்கு ஏற்றாற்போலவே மாறி உடலுடைய ஆக்கப்பூர்வமான திசு வளர்ச்சியை இழந்து விடக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்கள்ல நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சவால். புற்றுநோயுடைய திசுக்கள் இருக்கிறது. அந்த திசுக்கள் உருவாகின்ற வேகம் ஒரு பக்கம், அழிந்து போகின்ற வேகம் ஒரு பக்கம், சுற்றி இருக்கக்கூடிய நன்றாக பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய திசுக்களுடைய மரபணுவையும் மாற்றி அவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமா நோய்த்தன்மையோடு மாற்றுவதுதான் புற்றுநோயில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். இந்த சவாலை நம்ம ஜெயிக்கணும், இந்த சவால்ல இருந்து முழுமையாக நாம் வெளிவர வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் எல்லாமே ஒரு அளவுக்கு மேல் நமக்கு பயன் தராத சிகிச்சைகளாக இருக்கிறது இல்லையா? ஆனா அழிஞ்சில் இருந்து எடுக்கக்கூடிய வேர்பட்டையுடைய கஷாயம் இந்த சிகிச்சையை முழுமை பெற்ற சிகிச்சையாக மாற்றி மரபணு அளவில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த வளர்சிதை மாற்ற விகிதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளுடைய பலத்தை அதிகரித்து நமக்கு நோய் குணமாக்கலை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு சிறப்பானது இந்த அழிஞ்சில் மரம். மற்ற எல்லா மூலிகை தாவரங்கள் அப்படின்னு வரும்போது அவை உயிருள்ள தாவரங்கள், உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய தாவரங்கள் அப்படிங்கிற அளவில் தான் பார்க்கிறோம். ஆனா அழிஞ்சிலை மட்டும்தான் மிகப்பெரிய அளவு இறை சக்தி இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக நம்ம பார்க்கிறோம். காரணம், நாம் பிறந்ததிலிருந்து நாம் போகின்ற வரை நமக்கு இருக்கக்கூடிய உடலுடைய வளர்சிதை மாற்றம் சார்ந்த காரணிகளை சீராக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சக்தி வாய்ந்த மரம் தான் இந்த அழிஞ்சில் மரம். இன்றைக்கு தொழுநோய்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இன்றைக்கு தொழுநோய் என்னதான் குணப்படுத்தப்படக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல இருந்தாலும் கூட கடைசி 10 வருடத்துல மத்திய சுகாதார அமைச்சகம் தொழுநோயை பற்றி மீண்டும் மீண்டும் மாநில அரசுகளுக்கு அதையோட கட்டுப்பாடுகள் சமீப காலங்கள்ல சரியாக இருப்பதில்லை, நோய் பரவுதல் நம்ம ஊர்ல தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயத்தை மாற்றம் செய்ய தொழுநோய் சார்ந்த, சோரியாசிஸ் நோய் சார்ந்த, நாட்பட்ட தோல் நோய், அது எந்த தோல் நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோய்களை மாற்றுவதற்கு அழிஞ்சில் மரப்பட்டையுடைய கஷாயமோ அழிஞ்சில் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயும் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். அழிஞ்சில் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள் உடல்ல இருக்கக்கூடிய கழிவு நீக்கியாக செயல்படுவதை பார்க்க முடியும். ஏன்னா அழிஞ்சில் போட்ட எந்த மருந்தை நீங்க சாப்பிட்டாலும் ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் உமட்டல் கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். உள்ள தேங்கி கிடக்கக்கூடிய பித்தத்தை அது வெளியில கொண்டு வரும். தேங்கி கிடக்கக்கூடிய கபத்தை உருக்கி வெளியில கொண்டு வரும்.
அதே போல கீழ் வழியாகவும் பேதி ஆகிறத நம்ம பார்க்க முடியும். உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியில போய் உடல் சுத்தமடைவதை பார்க்க முடியும். பொதுவா காயகல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை பாரம்பரிய மருத்துவத்துல ரொம்ப பிரசித்தமானது. இந்த காயகல்ப சிகிச்சை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பசி, உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்து முழுமையாக உடலில் சேருவது, கழிவு வெளியேறுவது, உடலுடைய புலனுறுப்புகள் அனைத்தும் அதோடைய ஆப்டிமல் ஹெல்த்ல வேலை செய்வது, இது இல்லாம மனதும் ஆத்மாவும் உடலும் மகிழ்ச்சியாக இருப்பது அப்படிங்கிறது தான் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு மருந்தும் எந்த ஒரு செயலும் தான் காயகல்பம்ங்கிற பெயர்ல அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். யோகா ஒரு காயகல்பம், தியானம் ஒரு காயகல்பம், பிராணாயாமம் ஒரு காயகல்பம், அது போல அழிஞ்சில் ஒரு மிகப்பெரிய காயகல்பம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு ஏன் நோய் ஏற்படுகிறது, எந்த காரணமும் இன்றி எனக்கு நோய் ஏற்படுகிறது, கர்ம வினைகளால் ஏற்படுகிறதுன்னு 1000 விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட நம்ம வீட்டுல நம்மை சுற்றி இருப்பவர்கள் யாரெல்லாம் நாட்பட்ட நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அது பக்கவாத நோயாக இருக்கட்டும், அது தோல் நோயாக இருக்கட்டும், அது இதய நோயாக இருக்கட்டும், அது சிறுநீரக நோயாக இருக்கட்டும், அது மூட்டு வலிகள் சார்ந்த முடக்குவாதம் சார்ந்த நோய்களாக இருக்கட்டும், அது புற்றுநோயாக இருக்கட்டும், உடல்ல நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோயுடைய வீரியத்தை குறைத்து ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான மருந்து எதுனா அழிஞ்சில் மரம் தான். இன்னைக்கு ஏன் அந்த காலத்துல ஒரு கோவில் போகும்போது அந்த கோவில் இந்த நோய்க்கு சிறந்த கோவில், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டால் நோய் தீரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணாங்கன்னா, அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த நோயை தீர்க்கக்கூடிய மரம் தான் ஸ்தல விருட்சமாகவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றும் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ரெட்டில்ஸ் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், இந்த இடத்துல 108 சிவலிங்கங்கள் இருக்கக்கூடிய மிக புராதனமான ஒரு கோவில். அந்த கோவில் எந்த நோய்க்கு பெயர் பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழுநோய்க்கு பெயர் பெற்றது. யாரெல்லாம் தொழுநோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, தோல் நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவங்க ஒரு முறை அந்த கோவில் போய் இறைவனை துதித்து அந்த கோவில்ல 48 நாட்கள் அங்க இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சத்தை சுற்றி வந்து பூஜை செய்தால் அவர்களுடைய தோல் நோய் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் எதுன்னு பாத்தீங்கன்னா, பல 100 ஆண்டுகள் பழமையான, பல 1000 ஆண்டுகள் பழமையான அழிஞ்சில் மரம் தான் அங்க இடத்துல இருக்கிறத பார்க்கணும். எதற்காக இதெல்லாம் உவமையா நான் சொல்றேன்னா, இன்றைக்கு இயற்கையோடு ஒன்றி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, இறை நம்பிக்கையோடு ஒன்றி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைங்கிறது தினசரி வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவோ வகையான சிரமங்களை சுலபமாக நாம் தீர்த்து கொள்வதற்கு நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும் வகுத்து கொடுத்த பாதை. அந்த பாதையை மறந்து போனதாலோ என்னவோதான் இன்றைக்கு நிறைய சிரமங்களையும் தீர்க்க முடியாத நோய்களால் அவதிப்படுகிறோமேங்கிற மன வருத்தத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழிஞ்சில் எப்படி சாப்பிடணும்? 2 கிராம் அழிஞ்சில் சூரணம், 300 மில்லி தண்ணீர் கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து அழிஞ்சில் சாப்பிடும் போது உமட்டல் ஏற்பட வாய்ப்பு உண்டு, ஏன்னா அது சுத்தி செய்யும். பேதிக்கு போவதற்கு வாய்ப்பு உண்டு, அதுவும் சுத்தி செய்வதுதான், அதனால பயப்பட வேண்டாம். உள்ளுக்கு சாப்பிட முடிந்தவர்கள் சாப்பிடலாம், இல்லைனா அழிஞ்சில் எண்ணெயை கொண்டு வந்து உடல் முழுவதும் பூசி குளிக்கின்ற குறைந்தது புதன் சனி ஆண்களும் செவ்வாய் வெள்ளி பெண்களும் அதை செய்யும் போது ஆரோக்கியம் மேம்படுவதை மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். அழிஞ்சில் நம் உடலுக்கு மட்டுமல்ல, நம் மனதுக்கும் ஆத்மாவுக்குமே நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு அருமருந்து. இதை முறையாக பயன்படுத்தினால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.